தமிழ்நாட்டில் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாருக்கும் எதிரான அத்துமீறல் புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். போலீசார் ஒருவரை கைது செய்தால் அந்த கைதிக்கு உரிய உரிமைகள் என்ன என்பதை மிரண்டா உரிமைகள் என்று அழைக்கிறார்கள். மிரண்டா உரிமைகள் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மிரண்டா உரிமைகள் என்பது ஒருவர் கைது செய்யப்படும் போது போலீசார் அவருக்கு சொல்ல வேண்டிய சட்ட உரிமைகளை குறிக்கும். இது அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள ஒரு சட்ட நடைமுறையாகும். இது 1966ஆம் ஆண்டு அமெரிக்கா உயர்நீதிமன்றத்தால் நிறுவப்பட்டது. எர்னஸ்டோ அர்தடோ மிராண்டா அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர். 1963இல் அவர் ஒரு பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்ட போது போலீசார் அவரது உரிமைகள் குறித்து எதுவும் கூறவில்லை. வழக்கறிஞரின் உதவி பெறும் வாய்ப்பும் மறுக்கப்பட்டது. அவரிடம் ஒரு ஒப்புதல் வாங்கப்பட்டது. ஆனால் அது முழுமையாக அழுத்தத்தினால் மட்டுமே பெறப்பட்டது. இந்த ஒப்புதலின் அடிப்படையில் முதற்கட்ட நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது. மிரண்டா அமெரிக்கா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அங்கு நீதிபதிகள் அவரது உரிமைகள் கடுமையாக மீறப்பட்டுள்ளன என கண்டனர். உயர்நீதிமன்றம் கூறியது என்னவென்றால், ஒரு கைதியின் வாயிலாக பெற்ற ஒப்புதலுக்கு முன்னர் அவனுக்கு தன் உரிமைகளை பற்றி தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த ஒப்புதல் சட்டவிரோதமாகும். இதிலிருந்து பிறந்ததே மிரண்டா வார்னிங் என்று கூறப்படும் மிரண்டா எச்சரிக்கை. போலீசார் கூறியிருக்க வேண்டிய உரிமைகள் விவரம் என்னவென்றால், நீங்கள் மௌனமாக இருப்பதற்கான உரிமை உங்களுக்கு உள்ளது. நீங்கள் கூறும் எந்த ஒரு உரையும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் உதவி பெறுவதற்கான உரிமை உள்ளது. நீங்கள் வழக்கறிஞர் நியமிக்க முடியாவிட்டால் அரசு உங்களுக்கு ஒருவரை நியமிக்கும். இந்த உரிமைகள் ஏன் முக்கியம் என்பதற்கு நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த உரிமைகள் குற்றச்சாட்டு உள்ளானவர் தன்னைத்தானே பழியேற்க வைக்கும் விதமாக மானசீக அழுத்தம் அடையாமல் பாதுகாக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டவை. அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு எதிரான வழக்கில் பயன்படுத்தப்படும் என்பதால் அவருக்கு முன்னரே இது தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும். மிரண்டா உரிமைகள் கூறப்படாமல் போலீசாரால் பெறப்பட்ட ஒப்புதல் மூலக்குறிப்பு நீதிமன்றத்தில் சரியான சாட்சியாக ஏற்கப்பட மாட்டாது. இந்த வழக்கின் இறுதி கட்டமாக உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்பை தவிர்த்தாலும் மிரண்டாவுக்கு மீண்டும் விசாரணை நடந்தது. அந்த நேரத்தில் மற்ற சாட்சிகள் மற்றும் பழைய காதலியின் சான்று மூலம் மிரண்டா மீண்டும் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிறை தண்டனை பெற்றார். இதற்கு பின்பு சில ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையானார். ஆனால் 1976இல் ஒரு தகராறில் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அவரை கொன்றவனை கைது செய்த போலீசார் மிரண்டா உரிமைகள் தெரிவிக்காமையால் அவரிடம் பெற்ற ஒப்புதலை வழக்கில் பயன்படுத்த முடியவில்லை. அவர் விடுதலை அடைந்தார். இதுதான் மிரண்டா உரிமைகள் பற்றிய பின்னணி.